நான் பிரவீனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர், சாப்டர் 2, ஹவு ஹேபிட்ஸ் ஷேப் அப் அவர் ஐடென்டிட்டி அண்ட் வைஸ் வர்ஸா. சில ஹேபிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ முயற்சி பண்ணியும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாமல் போகுது. இதுக்கு 2 ரீசன் முன் வைக்கிறாங்க ஆத்தர். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து தவறான விஷயத்தை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் தவறான ப்ராசஸ் ஆர் தவறான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த 2 விஷயம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது. தவறான விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். பிஹேவியர் சேஞ்சில் 3 லேயர்ஸ் இருக்குது: அவுட்கம்ஸ், ப்ராசஸ், ஐடென்டிட்டி அப்படின்னு. அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர் சேஞ்சுக்கு நம்ம ரிசல்ட் ஃபோக்கஸ்டாக நம்ம போகிறது அவுட்கம் பேஸ்ட். ப்ராசஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம்ஸ் ஆர் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுவே ஐடென்டிட்டி பேஸ்ட் அப்படிங்கிற போது நம்ம பிலீவ்ஸ், நம்மளோட பயாசஸ், அப்புறம் நம்மளோட வேர்ல்டு வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ நாளாக நம்ம அவுட்கம்ஸ் தான் நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு இருந்தோம். இப்போது நம்மளோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஐடென்டிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது வாட் வி வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்கிறது இல்லாமல் ஹூ வி விஷ் டு பிகம் அப்படிங்கிறதா இருக்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு போய் 2 பேர்கிட்ட நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பர்சன் சொல்கிறாங்க, நான் சிகரெட் குவிட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. செகண்ட் பர்சன் சொல்கிறாங்க, ஐம் அ நான் ஸ்மோக்கர், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ யாருக்கு கன்விக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் பர்சனுக்கு. பிகாஸ் அவங்க தன்னை நான் ஸ்மோக்கராகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸி சிகரெட் எடுக்காமல் இருக்கிறது. பட் ஃபஸ்ட் பர்சன் தன்னை ஸ்மோக்கராக தான் நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரு கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட செல்ஃப்க்கு முரண்பாடாக இருக்கிற விஷயத்த நம்ம செய்யறதுக்கு யோசிப்போம். நம்ம எந்த ஒரு விஷயத்த பெருமையாக யோசிக்கிறோமோ அதை சுற்றி நம்மளோட ஹேபிட்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. அதாவது நம்மளோட ஹேர் அழகாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோன்னா அதுக்கு உண்டான டைம் நம்ம எடுத்துகிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கான ஹேர் பாத் கொடுக்குறோம், அதை ஹேர் கட் பண்ணுறோம் அண்ட் ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஐடென்டிட்டிங்கிறது ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி நம்மளே நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் டெரிபிள் வித் டைரக்ஷன், ஐம் ஆல்வேஸ் லேட், ஐம் நாட் அ மார்னிங் பர்சன். திரும்ப திரும்ப நமக்கே சொல்கிற போது அதுவாகவே நம்ம மாறிடுறோம். அதை உண்மைன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். எனி பாசிட்டிவ் சேஞ்சுக்கு இந்த ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேரியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நம்ம யாராக இருக்கோம் அண்ட் நம்ம என்ன செய்ய யோசிக்கிறோம், அது 2த்துக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்னா அது ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் ஆகுது. நம்ம ஐடென்டிட்டி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஐடென்டிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் நியூவாக ஐடென்டிட்டி நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஹேபிட்ஸ்லேருந்து தான். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட். அதோட மீனிங் ரிப்பீட்டட் பீயிங்னஸ். நம்ம எதுவாக இருக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம யாராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நோக்கிய செயல்களில் நம்ம ஈடுபடணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஓட் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் ஐடென்டிட்டி அண்ட் நியூ ஐடென்டிட்டி. நம்மளோட ஒவ்வொரு எஃபர்ட்டும் ஒரு ஓட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, நம்மளோட கரண்ட் ஐடென்டிட்டிக்கு நம்ம நிறையா ஓட் பண்ணுறோமா, இல்லை ஃப்யூச்சர் நம்ம யாராக ஆகணும்னு விரும்புகிறோமோ அதுக்கு நிறையா ஓட் பண்ணுறோமா. மெஜாரிட்டி வின்ஸ். அதாவது எந்த ஒரு ஓட் பாக்ஸ்க்கு நிறையா ஓட் வருதோ அது வின் பண்ணுது. ஸோ இட் இஸ் நத்திங் ராங். நம்ம அப்பப்போ ஸ்லிப் ஆகி ஓல்டு ஹேபிட்ஸ்க்கு போகிறதுனால தவறு இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் நம்மளோட சேஞ்ச் பண்ண வேண்டிய அந்த பிஹேவியரை நோக்கியோ அந்த பர்சனை நோக்கி ஓட்ஸ் நம்ம போடும்போது நம்ம அந்த பர்சனாக மாறுறோம். இது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம யாராக ஆக நினைக்கிறோம், ஹவ் ஐ வாண்ட் டு பிகம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம யோசிச்சுட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸ் கார்டு மாதிரி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணுற போதும்
இதுக்கு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறம்போது வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம இப்போ ஹெல்த்தி பர்சனாக ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறோன்னா, அப்போ வந்து இப்போ நான் காரில் போகணுமா, லிஃப்டில் வரணுமா, இல்லை நடந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணுமா அப்படிங்கிற போது வி ஹாவ் டு சூஸ். ஹெல்த்தி பர்சன் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போவாங்கன்னா வி ஹாவ் டு டூ தட். இப்போ சாலட் இருக்குது அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. ஹெல்த்தி பர்சன் எதை சூஸ் பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது போதும் அதை வந்து ரெஃபரன்ஸ் கார்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட சாய்ஸஸை எடுக்கிற போது அந்த டைரக்ஷனை நோக்கி பயணிக்கிறோம். நன்றி. நம்மளோட சாப்டர் 3ல் நம்ம சந்திக்கலாம் மீண்டும்.